நல்ல விட கோழியா தெரியுது. வயலை ஏமாத்தி விலை கொடுத்து வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ குடா கோழிய எத்தனை பைசே? என்னங்க ஹிந்தி பேசுறீங்க? நான் ஒரு இந்தியன், இந்தியில தான் பேசுவேன். உனக்கு தெரியல விட்டு என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத. சரி, தமிழ்ல கேக்குற என்ன வேலை? 100 ரூபாங்க. இதுக்கு 100 ரூபாயா? ஆளு மண்டை பிச்சு போட்டா 1/4 கிலோ தேராது. நியாயமான விலையை சொல்லு. சரிங்க, உங்களுக்காக 25 ரூபாங்க. இது வியாபாரத்துக்கு அழகு. இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாந்து கூட. என் வேலையா அதானுங்க, அதுதான் நான் இருக்கேன். சரியான திறந்த வாயினா இருக்கானே. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து போறான் பாரு. சரியான இழிச்ச வாய. அவர் வீட்டு கோழி அவரே ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாரு. என்ன வேணும்? அட புரியலையே. முறுக்கையா? இதெல்லாம் தெரியாம விளக்கண மாதிரி கடை வச்சிட்ட. மாட்டிக்கிச்சா தாத்தா? விட்டுப்பனா ஒரே அமுக்கு. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாளி பைய. கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நம்ம வீட்டு கோழி எத்திரி உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? அதங்க நிக்கிறா தாத்தா. ஏய், விடாத புடி, விடாத புடி. டேய், ஏய் புடி, புடி, புடி. புடி. ஏய் முதுகால. விடாத புடி. யாரு? விடாத புடி. என்ன தர்மத்தாயே ஓட. யோ விடு. முடியாது. விடியா? முடியாது. விடியானா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் என் கைய பிடிச்சா? அந்த பட்டை அதவும் தாத்தன் பிடிக்க சொன்னாரு, பிடிச்சேன். கொழுப்பெடுத்த அலையிற மாடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு திமிரா? ஏய், மரியாதையா பேசு, விட்டனா செவிழு விஞ்சிரும். இங்க என் மேல கை வச்சு பாரு. அப்புறம் நடுக்கறியா பாப்பா? நீ என்னப்பா அந்த பெருச்சாளி நான் பிடிச்சறேன்னு என் பேத்தி பிடிச்சிருக்க? ஒழுங்கா சொல்ல வேண்டாமா? நான் இதைத்தான் பெருச்சாளி நினைச்சேன். இத பெருச்சாளின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவேன்? பள்ளி. என்ன தாத்தா வந்தது பலார் நாள் ஆறாரையாம பேசிட்டு இருக்கியே? ஏய் நீ போப்பா. இவன் என்ன தொட்டதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. முதல்ல போய் குளிச்சு துணியை மாத்திடுவேன். என்னடி சொன்ன? டேய் போடா. வாய்க்கு பேசாம வாப்பா, முதல்ல இடத்தை காலி பண்ணுவான். என்ன பேச்சு பேசிட்டு போற பாத்தியா நீ? வா நீ. அது பொண்ணுன்னு போயிட்டு அவ தின்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. நான் தொட்டதுனால அவ போய் குளிக்கணுமாமே. என்ன கொழுப்பு பாரு அவளுக்கு. அந்த விடுப்பா, அந்த பொண்ணு எப்பயுமே அப்படிதான். வசதி இருக்குல்ல, அப்ப வாய் இருக்கும்ல. நல்ல வேளை எந்த சாமி புண்ணியமா சித்தப்ப மாதிரி எவனும் இதை பாக்கல. ஏன் பாத்திருந்தா கழுத்தை வெட்டிடுவானுங்களா? கண்டம் துண்டமா வெட்டியா போடுவாங்க. அதுலயும் மூத்தியவருக்கான சவட்டக்கான ரத்ன வேலு ரொம்ப பொல்லாத. இந்தாப்பா ஒரு கிளாஸ் தண்ணி விடு. குடிக்கலாமா? குடிக்கலாங்க. என்ன சுந்தரா, பேப்பர்ல என்ன நியூஸ்? குண்டு வெடிச்சு 15 மாடி கட்டணம் இடிஞ்சு போச்சுக்கலாம். குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவவே எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான். டேய் என்னடா பண்ற? வாங்கண்ணே, சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படுவா, சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்ற? அண்ணே, இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் அரை எலுமிச்சம்பழத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கு கொடுக்குது பாரியா. ஏண்டா டேய், வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டதான் குடிக்க. டேய் வேலு ஐயா, வாடா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கடா? தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க, குடிக்கலாம்னு சொன்னாங்க. ஓ, அப்படி உல்டா பண்ணிச்சா பெரிச்சாளி. பெரிச்சாளி பொல்லாத பெரிச்சாளி ஆச்சே. ஏண்டா டேய், தண்ணி குடிக்கிற தப்பு இல்ல? திருடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க. பாருடா, நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டோட போய் சேர்ந்துறேங்கறியா? பட்டியக்காரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிறேன்? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாராயத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கறியாக்கோ. ஐயோ, பச்சை பயிரெல்லாம் ஆடுதீங்கதே. ஆடு வளர்க்குற ரச்சனை அவிச்சு வச்சாங்க. காமாட்சி, துணியை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா கொண்டா. கேக்குறல்ல, காதுல வெள்ளியா? அட உன்னதான். ஏய்,
எவ்வளவு நேரமா நிக்கிறது? ஏய், உனக்கு என்ன கொழுப்பா சாக்கு தூக்கி போடுற? ஏய், அரே கட்ட முண்டோ. ஏய் காமாட்சி, என்ன திமிரா? துணி எடுத்து போட்டா சாக்கை தூக்கி போட்ட? நான் எங்கம்மா சாக்கு தூக்கி போட்டேன்? துணி எடுத்துட்டு வரும்போது பயிர ஆடுக மேஞ்சிட்டு இருந்தது. துணியை பெஞ்சு மேல வச்சுட்டு ஆட்டை விரட்டிட்டு போனவன் இப்பதாம்மா வர்றேன். அப்ப துணி எடுத்து போட்டது யாரா இருக்கும்? தெரியலையேம்மா, யாரா இருக்கும்? முத்துக்கால தான் மாட்டை அவுத்து விட வந்துச்சு. முத்துக்காளையா? ஏய், சும்மா என்ன அடிக்கிட்டே போற? துணி எடுத்து போடுங்க, துணி எடுத்து போடுங்கன்னு கத்திட்டு இருந்தேன். சுத்தி முத்தி பார்த்தா யாரையும் காணோம். போனா போதுன்னு துணி எடுத்து போட்ட பாரு. நீ எப்படி எனக்கு துணி எடுத்து போடலாம்? அன்னைக்கு தெருவுல என் கையை பிடிச்சப்பவே உன் கையை விட்டு இருக்கணும். ஏய், ரொம்ப பேசினா வாயை டிஜாங் பண்ணிடுவேன். ஆள பாரு, இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவருங்கிறது சரியா தான் பாருங்க. இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஐயோ ஐயோ ஐயோ, நீ துணியை மட்டும் எடுத்து போடல, நான் குளிச்சது கூட பாத்துட்டேன். என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்யற பாரு. என்னவ எல்லாத்துக்கும் கத்துறா? சும்மா ஒரு பழமொழிய சொன்னேன். இவருக்கு மச்சம் எங்க இருந்தா எனக்கு என்ன? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? சவிக்கியமா? என்ன நடந்துச்சுப்பா? இப்ப எப்படி இருக்கு? காலையில கஞ்சி குடிச்சாச்சப்பா. காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்னது காது? எனக்கு முன்னாலே உன் காதை கழிச்சிட்டாளா? உன் காது எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏன் காதா? ஒரு பக்கத்து டப்பாவே போச்சப்பா. அப்படி என்னதான் கேட்ட? என்ன கேட்டிருப்பா நினைக்கிற நீங்க? சொல்லி தொலை. என்னம்மா நல்லா இருக்கியா, சவிக்கமான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு ஏன் சவிக்கத்துல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. ஒரு பக்கத்து ஸ்பீக்கரை கிழிச்சுட்டாப்பா. அரை பைத்தியம் நினைச்சேன், முழு பைத்தியம் போல இருக்கு. காத்து வலிக்குதுப்பா. கடம்பா, கார்த்திகேயா, என் அப்பனே முருகா, இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே. யார் என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையிலதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும். கோர்ட்ல தீர்ப்பாய் வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானையா. அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. நானா எடுத்துட்டு போறேன். ஓ ஆறுபட வீட்டுக்கு தானையா எழுதி வைக்க போறேன். கோயிந்தாவா? முருகா முருகா, யாரவன்? காணா? என்னடா இது, யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி? எங்க மூஞ்சிய காட்டு, மூஞ்சிய. அடங்கொப்புறானே நீயா? ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன், வாசல் வந்து நின்னுக்கிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன். முருகா முருகான்னு சொல்லுடா, 3 வேளை சோறாவது கிடைக்கும். கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. திருப்பதி ஏழ்மை எனக்கு தங்கத்துல நாம சாத்ததா வேண்டிக்கிட்டேன். அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாத்தா, ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ, முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம். முருகா கவலைப்படாத, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆடாடாடா போடு, அப்படியே பையோட போடத்தா? போடுறேன் போடுறேன். அல்ல அல்ல போடு. முருகா, வாயத்தர எத்திய காட்டு. என்னத்தா தங்கத்தை போட சொன்னா விபூதியை போடுற? அட தங்கத்தான் இல்ல, காசாவது போடணும்னு பார்த்தா விபூதி போடுறியா? காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா. ஆசீர்வாதம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போறேன், வழிய விடு. முருகா கோயிந்தா முருகா கோயிந்தா முருகா. கோயிந்தா. வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் உட்காருங்க சார். என்ன மாமா, கோர்ட் தீர்ப்பு நம்ம பக்கம் ஆயிருச்சுல? தீர்ப்பாயிடுச்சு. ஆனா நம்ம பக்கம் இல்ல, அவங்க பக்கம். வக்கீலே, இங்க என்ன பாக்கு வெத்தல மாத்த வந்தியா? 15 வருஷமா நீ வாங்கின காசுக்கு கோர்ட்ல தான் வாயை திறக்கல. இங்கயாவது வாயை திறந்து ஏதாவது சொல்லப்பா. அப்பாவா? பின்ன என்ன பெரியப்பாவா? சொல்லப்பா. கேஸ் ராக்காய் பக்கம் தீர்ப்பாயிருது. அப்பா, இப்பவாவது நீ வாயை திறந்தே நான் பொழைச்சேன். சொந்தன் கூட பார்க்காம நம்மள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி ஜெயிச்சு நம்மளை கேவலப்படுத்தால அந்த கிழவி. 100 ஏக்கர் நிலம்,
தென்னந்தோப்பு மாந்தோப்பு எல்லாம் நம்ம கை விட்டு போயிடுச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே. கேஸ் கீழ்கோர்ட் தானே தோத்துருக்கு. ஹைகோர்ட்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அங்க நான் பாத்துறேன். ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நீ பார்க்காத இடத்தையெல்லாம் எங்க வீட்டு செலவையே சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறியா? அதாண்டி அம்மா நடக்காது. இங்க பாரு, இந்த ஊரு கோர்ட்டு கூட நீ ஒழுங்கா போக முடியாத அளவுக்கு ஒத்த காலை ஒடிச்சு இறவான்னு சொல்லுவேன். மகனே நீ போறியான்னு பாக்குறேன். ஐயோ ஐயோ, கிளவி வந்தா கொண்டு விடும். நீ முருகா, என்ன மெது டேய். மெது அத போட்டு ஏன்டா இந்த அமுக்கு அமுக்குற? உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன். இருக்கிறதா இருக்கும். வடை என்னடா பொத்தல எண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இருக்குன்னு பார்க்க கூடாதா? எதுக்கு பாக்கனே? ஒரு ஆசைதான். டேய், இந்த கிழவிக்கு நம்மளை விட்டா வேலைக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்கிற திமிர்ல கோக்குமாக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தே விரட்டிப்படியா விரட்டி ஊத்துற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஒழுங்கா மரியாதை வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு. அதுக்கு மேல நானா ஏதாவது பிரியப்பட்டு கொடுத்தா அத்தா, நீ எதை வேணா கொடு. ஆனா உன் இடுப்புல சொருகி வச்சிருக்க ஒரு அழுக்கு பை, அதுல இருந்து விபூதியை மட்டும் கொடுத்துறாத. டேய், இது எங்க அப்பா பழனியாண்டி விபூதிடா. அது அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அவருக்கு என்ன விபூதிக்கா பஞ்சம்?